ஏஎம்சிஏவோட ஒரு நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் தலைமுறைக்கும் 6ஆம் தலைமுறைக்கும் இடைப்பட்ட ஒரு போர் விமானத்தை உருவாக்குறது தான். இந்த போர் விமானத்தில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க, ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க, போர் விமானிக்கான எர்கானிக்ஸை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஎம்சிஏவோட ப்ராஜெக்ட்ஸில் இருக்குது. இப்போதைக்கு 5 ப்ரோட்டோடைப்ஸ் உருவாக்குறதா இருக்காங்க. 2035க்குள்ள இந்த அதிநவீன போர் விமானங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்மியில் இணையிறதா இருக்குது. இந்த போர் விமானங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ரேடார்லையும் சிக்காத மாதிரியான ஒரு வடிவமைப்பில் தான் வடிவமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா பழைய போர் விமானங்களை எல்லாம் புதுப்பிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இந்த ஏஎம்சிஏ ப்ராஜெக்ட்ஸில் அதிகப்படியான முனைப்பை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் விமானங்களை உருவாக்குறதுல பல தனியார் நிறுவனங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் கேட்டிங்கன்னா எல்என்டி, டாடா, கோத்ரேஜ், விஎம் டெக்னாலஜி இந்த மாதிரியான பல நிறுவனங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸில் இணைஞ்சிருக்காங்க. சரி, இந்த போர் விமானங்களை யார் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா HAL தேஜஸை டிசைன் பண்ண ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ADA அப்படிங்கிற அந்த ஏஜென்சி தான் டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஏஜென்சி எதுக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா DRDO அப்படிங்கிற அமைப்புக்கு கீழே தான் வரும்.